வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். யோக் வந்து கட்டிங் பார்த்தோம், யோக் ஃப்ராக்கு. இப்போ இந்த யோக் ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் காட்டுறேன், ஓகேங்களா? இதுக்கு பாவாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளந்துட்டு சுருக்கம் அப்படி கம்மியாக வச்சு அது வந்து எல்லாமே தைச்சி காமிச்சிட்டு ஸ்டிச் பண்ணி காமிச்சு தான் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சுருக்கம் வச்சுட்டு கீழ் ஓரம் மடிச்சுட்டு சைடு மடித்து வச்சுட்டேன். யோக்கோட பாடியில் யோக்கில் கை ஜாயின் பண்ணிட்டேன், கை ரெண்டு பக்கம் கை ஜாயின் பண்ணிவிட்டேன், பட்டன் பட்டி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் தெரிஞ்சுக்க போகிறது முதல்ல நம்ம கை ஜாயின் பண்ணுறது பட்டன் பட்டியெல்லாம் முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்க போகிறது காலர் தான். இப்போ காலர் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்காக ஒரு காலர் நான் தைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு காலர் தைச்சிக்கணும். இந்த காலர் நான் தைச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்படி இந்த 3 சைடும் தைச்சிட்டு இப்படி திருப்பிக்கணும். ஒரு பக்கம் ஏதோ ஷார்ப்பான இது வச்சு கத்திரிக்கோலோ இல்லை ஷார்ப்பாக ஏதாவது ஊசியை வச்சு நல்லா அப்படி ஷார்ப்பு பண்ணிக்கணும். இப்போ 2 காலர் ரெடியாக இருக்குது. இப்படி வர மாதிரி வைக்கணும். நம்ம இப்போ இந்த நெக்கில் கரெக்டாக ஷோல்டர் தாண்டி ஷோல்டருக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக பாயிண்ட் வச்சுட்டு இந்த காலர் வைக்கணும். அடுத்த சைடில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இப்படி வரணும். முன்னாடியில் 2 பக்கமும் கால் வரணும். இது நல்லா பாயிண்ட் விட்டு விட்டுருக்காங்க, சரியா? இப்போ கிராஸ் பீஸ் வந்து இந்த பட்டன் பட்டியிலேருந்து கிராஸ் பீஸ் வரணும். பட்டன் பட்டியிலேருந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் உங்களுக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துருக்கோம். அதனால் அதெல்லாம் லென்த்தாக போகணும்னு சொல்லலை. எல்லோரும் எப்படி நல்லா தைக்கிறீங்களா? எல்லாம் புரியுதா உங்களுக்குலாம்? நான் நடத்துகிற கிளாஸு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷம். கிராஸ் பீஸ் வந்து அது இதை சேர்த்துட்டு அது மேலே இந்த கிராஸ் பீஸ் வச்சுக்கணும். தெரியாமல் பக்கத்தில் இந்த காலர் இப்படி வந்துடும், சரிங்களா? புரியுதா? இது ஃப்ராக் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த காலர் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து தைச்சிக்கணும். பட்டன் பட்டி எக்ஸ்ட்ரா பட்டி கீழேயும் பட்டன் பட்டி மேலேயும் வச்சுட்டு இப்படி 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்கர்ட்டு தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட உள் பக்கம் விட்டுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும்.
குழந்தைங்களுக்கு போடுற யோக் ஃப்ராக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. பட்டன் வச்சு குழந்தைங்களுக்கு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சுருக்கம் நிறைய இது வைக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப குண்டாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அழகாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.